மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஜய் அவர்கள் நேற்று திருவாரூர்ல நல்லபடியா ஒரு அப்டேட்டடா தான் வந்திருக்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அவரை எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ உண்மையிலேயே ஏதோ ஒரு அவர் முடிவோட தான் வந்திருக்கிறாருன்னு நம்ம கவனிக்கணும். அதனாலதான் அவர் சொன்ன கருத்துக்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க எல்லாம் அங்கங்க எல்லாம் பதில் அளிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏதோ பயந்துட்டாங்கன்ற மாதிரி தான். ஆனா இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதாவது பவர் கட் பண்றாங்க, அதை பண்றாங்க, இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பொதுவா ஆர்எஸ்எஸ் நீங்க எல்லாம் அவங்க எல்லாம் வந்தானா நீங்க கட் பண்ண தைரியம் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாரு. ஆனா இங்க அமித்ஷா வரும்போதெல்லாம் பவர் கட் ஆனது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இன்னைக்கு ஒரு திருவிழானாலும் கூட ஏதோ ஒரு விபரீதம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பவர் கட் பண்றதெல்லாம் நம்ம பாக்குறோம் தான். ஆனா இவங்களுக்கு பர்பஸா பண்ணியிருப்பாங்களோன்ற மாதிரி தான். காரணம் என்னன்னா, இவங்க தொண்டர்கள் எல்லாம் மரத்துல தானே இருக்காங்கன்ற மாதிரி. இவங்க கையில போன் வச்சுட்டு இவங்க முன்னாடி தலைவா தளபதின்னு கையை தெரியாம முன்னாடி ஒயர் பிடிச்சாலும் பிடிச்சிருவாங்கங்கிறதுக்காக தான். இவங்க நன்மைக்காக தான் நம்ம பார்க்கணும். ஒரு அறிவில்ல, ஒரு புத்தி இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும் சில தொண்டர்களுக்கு. ஏன்னா நேத்து திருவாரூர்ல ஒரு கோயில் மேல ஏறி இருக்காங்க. இவங்க கோயில் மேல ஷூ காலோட ஏறி இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் யார் திருத்தணும் அப்படின்னு தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இதெல்லாம் கண்டிக்கலன்னா இது வேற மாதிரி போகும். ஒரு ஒழுங்கு டிசிப்ளின் இல்லைன்னா ஒரு சாதாரண இப்ப அதை விரட்டுறதுக்கு அவங்களெல்லாம் விரட்டி அடிக்கிறதுக்கு போலீஸ்காரர் போறாரு. அவரும் ஷூ கழட்டி வெறுங்கால மேல ஏறுறாரு. ஆனா எப்படி ஒரு கண்ணியமா போலீஸ்காரருக்கு தெரியாதா அவருக்கு? அப்போ இங்க அது ஒரு அடிப்படைய புரிதல்னு தான் சொல்லணும். இதெல்லாம் உருப்படுமான்ற மாதிரி தான் நமக்கு ஏதோ சில தொண்டர்கள் செய்யற பிரச்சனை ஒட்டுமொத்த விஜய் தொண்டர்களுக்கு பாதிக்கும் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய விஷயம்னு விஜய் அவர்கள் இதை பொறுப்போட திருத்தணும்னு தான் நம்மளோட கருத்து. இதெல்லாம் தாண்டி நிறைய ஆளுங்கட்சிக்கு எதிராக நிறைய குரல் கொடுத்திருந்தாரு. அமைச்சர் பத்தி சொல்லியிருந்தாரு. அமைச்சர் எல்லாம் சேவை செய்யதா முதலமைச்சர் குடும்பத்துக்கு எல்லாம் உண்மைதான். இதை தாண்டி அரசு மருத்துவமனை நாகையில எல்லாம் யாரும் அரசு டாக்டர் எல்லாம் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்தாரு. இதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இதெல்லாம் தாண்டி என்னன்னா இன்னைக்கு மீடியா வெளிச்சம் யாருன்னா நல்ல காசு அள்ளி வீசியிருப்பாங்களோன்னு தான். ஏன்னா விஜய் வர்றதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் மீடியா பின்னாடிதான் இருக்காங்க. ஏதோ வந்துட்டாரு, அங்க வந்துட்டாரு, இங்க வந்துட்டாரு, இதை தான் வீடியோ எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு எதிர்கட்சியா இவங்க தான் நிக்கிற அளவுக்கு இருக்காங்களோன்ற மனநிலை மக்கள் மத்தியில ஏற்படுத்துறதுக்காக இருந்தா நம்ம கவனிக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அளவுக்கு நிக்கிறாரு இன்னைக்கு. அதாவது கிட்டத்தட்ட நிறைய தொகுதிகளை முடிச்சிட்டாரு. ஆனா மீடியா வெளிச்சம் வர்றதே இல்லை. சீமான் அவர்கள் ஒரு பக்கம் மாட்டுக்கு மாநாடு, தோட்டத்துக்கு மாநாடு, காற்றுக்கு மாநாடு, நீருக்கு மாநாடுன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாரு. எதுவுமே மீடியா வெளிச்சத்துக்கு எதுவுமே வர்றதில்ல. விஜய் அவர்கள் ஒரு சின்ன விஷயத்த பேசினாலும் கூட இன்னைக்கு மீடியா அந்த அளவுக்கு ஊதுன்னு ஊதிட்டு இருக்காங்கன்றதை நம்ம கவனிக்கணும். இதை தாண்டி அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு விஷயத்த வெளியிட்டாரு. இப்போ அதாவது நிறைய முதல்வர் அவர்கள் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அதாவது யூரியா பற்றாக்குறை அப்படின்ற மாதிரி. ஆனா குஜராத்ல இருந்து லோடு குட் செட்ல இறங்கி இருக்குன்னு சொல்றாரு மதுரையில. அது திமுக அந்த உறுப்பினர்கள் அது அதாவது 6 மணிக்கு முன்னாடி ஒரு ரேட்டு, 6 மணிக்கு பின்னாடி ஒரு ரேட்டுன்ற மாதிரி அதுலயும் போக விடாம அன்லோடு ஏத்த விடாம காசுக்காக அலைக்கழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் அண்ணாமலை அவர்கள் விட்டிருந்தாரு. ஆனா உண்மையிலேயே அண்ணாமலை ஒரு தொண்டராக தான் இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம கவனிக்கணும். விஜய் அவர்கள் ஒரு எதிர்கட்சியா இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறாருன்ற மாதிரி தான். இப்ப நல்லா கவனிங்க. வேற யாரு இந்த இடத்துல இருந்தாலும் மீடியாவுக்கு வெளிச்சம் வர்றதில்ல. அண்ணாமலை எதிர் ஒரு கருத்து சொன்னா மீடியாவுக்கு அது வெளிச்சத்துக்கு வருது. வேற விஜய் அவர்கள் வந்தாலும் வரும். வேற யாருமே இல்லை. இப்ப சீமான் அவர்கள் ஆனாலும் என்ன ஆனாலும் சரி வேற மாதிரி இருக்கு. அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு. அவங்க என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியறது இல்லை. இன்னைக்கு விஜய் எதிர்க்கிறாங்க. விஜய் அதை பொருட்டே படத்துல இருந்தா நம்ம கவனிக்கணும். ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்துல விஜய் மேல மாற்று கருத்து அதிகமா இருந்தாலும் கூட திமுகவை எதிர்க்கிறதுல ஏதோ ஒரு அப்டேட்டடா இருக்கிறாருன்னு தான் நம்ம கவனிக்கணும். இப்போ இதே முன்னாள் மாநில தலைவரா இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் ஒரு புரட்சி மாதிரி தான் இருந்தது. அவர் மாநில தலைவரா இருக்கும்போது திமுகவுக்கு எதிராக நிறைய கருத்துக்களை முன்வைப்பாரு. உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒரு மாற்றம், நிறைய தொண்டர்கள் எல்லாம் நிறைய கூடி வந்ததெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். ஏதோ ஒரு தொண்டர்கள் நினைச்சிருப்பாங்க இந்நேரம் 2026ல
பாஜக எல்லாம் எப்படி ஆட்டம் காணுமோ அப்படின்ற மாதிரி. ஆனா இன்னைக்கு வந்து வாயடிச்சு ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு கூட்டணிக்குள்ளார என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு இதை மீடியாவுக்கு பதில் சொல்றதுலயே இவங்களுக்கு பாதி நேரம் ஓடிடுது. இவங்க 2026 வந்து இன்னும் 6 மாசம் இருக்கு, இன்னும் 6 மாசம் இருக்குன்றாங்க. 6 மாசமும் கூட்டணி பிரச்சனையே தான் மீடியாவுக்கு பேசிட்டு இருக்கணுமே ஒழிய என்ன பண்றாங்க களத்துல வந்து என்ன இவங்க ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்கன்ற மாதிரி. இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து ரொம்ப வேகமா இருக்காங்க. முந்தி மாதிரி இல்ல. இன்னைக்கு எல்லாம் அண்ணாவையோ இல்ல பெரியாரையோ எடுத்துட்டு வந்தாலும் இங்கெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா அவங்க பாணியில அதாவது விஜய் அவர்கள் அதாவது தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு எப்படி புரியுமோ அந்த பாணியில தான் அவர் எடுத்துட்டு போறாரு. அதாவது அவர் ஒவ்வொன்னா அதாவது இந்த கூட்டம் வந்து வெறுங்கூட்டம்னு சொல்றாங்க, உண்மையா அப்படியா அப்படின்னு கேட்டு நல்லா ஸ்க்ரூ பண்ணி விடுறாரு. இல்ல நாங்களும் ஓட்டு போடுவோம், அதில் நிறைய பேர் நாங்க ஓட்டர் ஐடி இருக்கு, இதுக்கு முன்னாடி நாங்க திமுகவுக்கு போட்டிருந்தோம், இனிமே வந்து நாங்க விஜய்க்கு போடுவோம் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கு மேல எல்லாம் வந்து அந்த இளைஞர்கள் வந்து ஒரு தெளிவுபடுத்தி ஏதாவது ஒரு மாற்றத்துக்கான வழியை கொண்டு வரணும்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு தாக்குதல் ஏற்படுத்துற மாதிரி நிக்கணும், யாராவது ஒரு தலைவர் நிக்கணும். ஆனா இன்னைக்கு பொதுவெளியில யாருமே இன்னைக்கு இல்லை. அதாவது அண்ணாமலையை தவிர்த்து இன்னைக்கு வந்து இளைஞர்களை மாற்றத்தை கொண்டு வரணும்னா வேற யாருமே இங்க இல்ல களத்துல. நயினார் நாகேந்திரன் நம்ம அவர் தனிப்பட்ட எந்த இதுவும் இல்லை, ஆனா அவரால் முடியாது. அதுதான் யதார்த்தமான விஷயம். எடப்பாடி பழனிசாமி யாராலையும் முடியாதுன்னு தான் நம்ம கவனிக்கணும். அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நிறைய குரல் கொடுத்துட்டு இருந்தாரு, ஆனா எதுவுமே அங்க எடுபடலை. அது இப்போ நிறைய குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. நேத்து இதுக்கு விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு, முதலீடு அங்க போய் ஈர்க்க போனீங்களா இல்ல முதலீடு போட போனீங்களான்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி அன்புமணி ராமதாசன் சொன்னாங்க, அண்ணாமலை அவர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஆனா விஜய் நேத்து பேசினது வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு தான் நம்ம கவனிக்கணும். மக்கள் யோசிக்கிறாங்க இன்னைக்கு. அப்போ இதை வந்து இந்த இடத்துல வந்து என்னன்னா யாருமே இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் வேறன்னு தான் நம்ம கவனிக்கணும். இதையுமே வந்து மக்களை வந்து அந்த தொண்டர்களை இல்லை. ஏன்னா அங்க இருக்கிற இப்ப நேத்து நாகப்பட்டினம் திருவாரூர் இதெல்லாம் பார்த்தோம்னா விசிகா இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் திமுக ஓட்டு தான் நம்ம பார்க்கணும். உண்மையிலேயே திமுக இன்னைக்கு நடுங்கிட்டு இருக்குன்னு தான் கவனிக்கணும். ஏன்னா பாஜக காரங்க யாருமே வேற இன்னொரு இடத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதே மாதிரி அதிமுக காரங்களும் வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. இன்னைக்கு திமுக விசிகா இல்ல நாம் தமிழர் இருக்கிறவங்க தான் இன்னைக்கு விஜய் கூட்டத்துக்கு பின்னாடி கண்டிப்பா போவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா சின்ன ஜெருசுங்களா இருக்காங்க எல்லாருமே. ஆனா விஜய் வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வருவாருன்னு நமக்கு எல்லாம் இப்ப புரிஞ்சிருச்சு. ஏன்னா முந்தி வரும்போதாவது எதுவும் பேசல, எதுவுமே துண்டு வச்சு சீட்டை வச்சுட்டு ஏதாவது ஒண்ணு பண்றாருன்ற மாதிரி. என்னதான் துண்டு சீட்டு படிச்சாலும் என்ன பண்ணாலும் கூட்டம் வந்து இப்ப உதயநிதி அவர்கள் பேசினா முன்னாடி கூட்டம் ஆரவாரம் பண்ணுமா? பண்ணாது. ஆனா அதே விஜய் நேத்து பண்ணும்போது ஏதோ ஒரு அப்டேட்டடா வந்திருக்கிறாருன்னு தான் நம்ம கவனிக்கணும். இதே அடுத்து வந்து கண்டிப்பா அப்டேட்டடா தான் இருப்பாரு. ஆனா அவரை வந்து எதிர்கொள்றதுக்கு வந்து எதிரில் வந்து யாருமே இல்லைன்னு தான் நம்ம கவனிக்கணும். ஆனா இன்னைக்கு வந்து அதுதான் மீடியா பவர்ல தான் இன்னைக்கு எல்லா அரசியலே ஓடிட்டு இருக்குன்னு நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு வேற என்ன இல்லை. இன்னைக்கு வந்து வேற ஏதாவது எத்தனை பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு வந்து விஜய் நேத்து சொன்ன விஷயம், திமுகவுக்கு எதிராக சொன்ன விஷயம் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து இபிஎஸ் கூட நயினார் நாகேந்திரன் அவர்கள் சேலத்துல மீட்டிங்ல இருக்கிறாரு. என்ன பேசியிருப்பாங்களோ, கூட்டணி பத்தி பேசியிருப்பாங்களோ, அதை பத்தி பேசியிருப்பாங்களோ, டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, இதைதான் கேட்டுட்டு இருப்பாங்க. வேற எதுவுமே இல்லையா இங்க, வேற பேசுறதுக்கு எதுவுமே இல்லையா இங்க அப்படின்ற மாதிரி தான். ஆனா மீடியாவுக்கு அதுதான் இன்னைக்கு நரேட்டிவ் செட் பண்றாங்க. இன்னைக்கு விஜய் பத்தி மட்டும் பேசணும், அதே திமுக மத்தி பேசணும். வேற எந்த மாறுதலுக்கான யாரு செஞ்சிருந்தாலும் கூட அதை பத்தி இங்க பேசக்கூடாதுன்ற மாதிரி தான் மீடியா நல்ல அளவுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் உடைக்கிறதுக்கு யாரால முடியுங்கிறத நம்ம பேச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமா ஒரு அரசியல் வந்து அந்த அளவுக்கு மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துறது வந்து அண்ணாமலை தான். ஆனா இப்ப அண்ணாமலை வந்து தொண்டரா இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இன்னொன்னு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்ற மாதிரி தான் தொண்டர்கள். இப்ப உட்கட்சியில வந்து அண்ணாமலை அவர்கள் இப்ப பொறுப்பு கொடுத்துருக்காங்க. 2026 வந்து தேர்தலில் வந்து பிரச்சாரத்துக்கு வந்து அவர் தான் எல்லாம் வகுத்து கொடுப்பாரு அப்படின்னு நிறைய சொன்னாலும் கூட இன்னைக்கு ஒரு கேம் மேட்ச் எப்படி ஒரு கேம்ல வந்து ஒரு லீடர் யாரு, கேப்டன் யாரு. இப்ப தோனி இந்தியா கேப்டனா இருந்து ஆடுனானா அந்த மேட்ச் எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அவர் ஆடினாலும் ஆடலைனாலும் அந்த மேட்ச் தோனி இருக்கிறாருன்னா அது வேற மாதிரி இருக்கும். அதுதான் இன்னைக்கு பார்க்கணும். இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து அந்த அளவுக்கு கூர்மையா கவனிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு எப்படி சொல்லணுமோ அந்த ஒரு இதுல தான் நம்ம சொல்லி ஆகணும். அப்படி வேற மாதிரி பழைய அரசியல் எல்லாம் இன்னைக்கு ஆகாது. இன்னும் முந்தியெல்லாம் சொல்லுவாங்க, கடைசி நேரத்துல வந்து யாரு காசு கொடுக்குறாங்க இல்ல
எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்கிறாங்களோ அதுதான் தீவிரமா மாறுதலுக்கான ஒரு விஷயமா அமையும்னு நம்ம சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி இன்னைக்கு யாருமே அரசியல் எடுக்க தெரியாது. இப்போ அதிமுக ஆட்சியில இருக்கும்போது திமுக வந்து எதிர்க்கட்சியா இருந்தது. அவங்க எடுப்பாங்க. ஏன்னா கண்டிப்பா அவங்க அரசியல் கண்டிப்பா கற்று தெரிந்தவங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு அந்த மாதிரி அரசியல் யாருமே செய்யலைங்கிறது வந்து எதார்த்தமான ஒரு உண்மைன்னு நம்ம கவனிக்கணும். மனிதா நீ மகத்தானவன்